k closest elements நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா we are given a sorted array. ஸோ ஒரு sorted array கொடுத்துருக்காங்க. அப்புறம் we are given two integers k and x. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா k closest integers to x. ஸோ we have to return k closest integers. k 4னா 4 elements ரிட்டர்ன் பண்ணணும். which is closest to x. closest to xனா இதில் எந்த elements வந்து எந்த 4 elements வந்து xக்கு க்ளோஸாக இருக்குது, x கிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 கிட்டே இருக்குது, 2 வந்து 2 4 3 கிட்ட இருக்குது, 1 and 5 3 கிட்ட இருக்குது. 1 5 பார்த்தீங்கன்னா 3 விட 2 தள்ளி இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும்போது எது க்ளோசஸ்ட்னா சப்போஸ் அந்த a மைனஸ் எக்ஸ், ஓகே, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ரெண்டு நம்பரில் எது சின்னது அதுதான் க்ளோசஸ்ட். ஸோ ரெண்டு நம்பரில் எது க்ளோசஸ்ட்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ 2 க்ளோஸா இல்லை 5 க்ளோஸா? 3 மைனஸ் 2 வந்து ஸோ 2 மைனஸ் 3 வந்து 1 தான் வரும். இது 5 மைனஸ் 3 2 வரும். ஸோ இது ரெண்டு தள்ளி இருக்குது. அப்போ 2 தான் க்ளோசஸ்ட். ஓகே, டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது எது கம்மியாக இருக்கும் அந்த ஏ தான் க்ளோசஸ்ட். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எது சின்ன நம்பரோ அது க்ளோசஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா we have to return the k closest elements, ஓகே, 2x. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு we have to return k elements, கரெக்டா? ஸோ அப்போ 4 elements we have to return 4 elements. அப்போ எந்த 4ஆக இருக்கலாம்? ரைட், எதர் இந்த 4ஆக இருக்கலாம் இல்லை இந்த 4ஆக இருக்கலாம். கரெக்ட். ஸோ அப்போ நம்ம எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 எலமெண்ட்ஸா இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 எலமெண்ட்ஸா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுவே கே வந்து 2ன்னு வச்சுக்கிங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 எலமெண்ட்ஸா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 எலமெண்ட்ஸா, இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 எலமெண்ட்ஸா, இங்கேருந்து எத்தனை 2 எலமெண்ட்ஸ் இருக்குது? நிறைய 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு பைனரி சர்ச் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டார்டிங் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது ஒரு பைனரி சர்ச். அப்போ அது எந்த ரேஞ்சில் இருக்கும்? டோட்டல் லென்த், அதாவது எந்த ரேஞ்சில் இருக்கும்னா லெஃப்ட் வந்து ஆப்வியஸாக 0, ரைட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அரே லென்த் மைனஸ் கே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ப்ரீவியஸ் இதுக்கு 4 எலமெண்ட்ஸ் வேணும்னா ரேஞ்ச் வந்து லெஃப்ட் 0, லெஃப்ட் இங்கே இருக்கும், ரைட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கலாம்? அப்போ இந்த ரேஞ்சில் இருக்கலாம் ரைட்டு. ஸோ டோட்டல் அரே லென்த் இஸ் 5, 5 மைனஸ் கே, 5 மைனஸ் 4 1, இதுதான் ரைட்டு. ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ளே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம 4 எலமெண்ட்ஸ் எடுக்க முடியும். கரெக்ட். ஸோ லெஃப்ட் 0, ரைட்டு வந்து டோட்டல் லென்த் மைனஸ் கே, இந்த ரெண்டுத்துக்குள்ளே தான் நம்ம பைனரி சர்ச் பண்ண போகிறோம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ பைனரி சர்ச் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கே வேல்யூ வந்து 2ன்னு வச்சுப்போம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஸோ கே வேல்யூ வந்து இதுக்கு பதிலாக 2ன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம 2 எலமெண்ட்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும் விச் இஸ் க்ளோசஸ்ட். 2 எலமெண்ட்ஸ் எது வரும்? 2 and 3 தான் வரும். ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே லெஃப்ட்டு இங்கே ரைட் இருக்கும். ரைட், இதில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட்டா? ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா we have to do a binary search. அதுக்கு முதல்ல மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும் which is இது 0, இது 3 ப்ளஸ் 2னா மிடில் எலமெண்ட் இங்கே வந்துடும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் பாயிண்டர் இந்த சைடு மூவ் பண்ணுறதா, ரைட் பாயிண்டர் இந்த சைடு மூவ் பண்ணுறதான்னு தெரியணும். கரெக்ட். அதுக்கு என்னன்னா இங்கே இருந்து நம்ம இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இந்த எலமெண்ட்டும் இந்த m plus k, k வந்து 2, அப்போ இந்த எலமெண்ட், இந்த ரெண்டு எலமெண்ட்ல எது க்ளோஸ்னு பார்க்கணும். ஓகே, சப்போஸ் இது க்ளோஸ் அப்படின்னா நம்ம லெஃப்ட்டை இங்கே நவுத்திக்கலாம். ஓகே, ஒருவேளை இந்த 6 எலமெண்ட் க்ளோஸ்னா இந்த பிளஸ் கே இது க்ளோஸ் அப்படின்னா ரைட்டை இந்த பக்கம் நவுத்திக்கலாம். ஓகே, நமக்கு கே எலமெண்ட்ஸ் வேணும்ல, இங்கிருந்து 2 எலமெண்ட்ஸ் வேணும். கரெக்டா? அப்போ இந்த எலமெண்ட் எடுக்கணும். எது க்ளோஸ்ன்னு பார்க்கறதுக்கு மிட் என்னது 2. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 3, 3 மைனஸ் 2 1 கிரேட்டர் தென் எம் பிளஸ் கே, அதாவது மிட் பிளஸ் 2 இந்த வேல்யூ. கரெக்டா? மைனஸ் 3 விச் இஸ் ஆல்சோ 1. 1 இஸ் கிரேட்டர் தென் 1 இல்லை.
அப்போ ரைட்டை என்ன பண்ணுறோம், ரைட் இங்கே இருக்குல்ல, ரைட்டை தூக்கி மிடில் வச்சிடுறோம். ஓகே, ஏன்னா இந்த சைடு வந்து கிரேட்டர் கிடையாது. ஸோ இது நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இந்த சைடில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ரைட்டை தூக்கி இங்கே வச்சிடுறோம். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் எங்கே இருக்கு, லெஃப்ட் இங்கே இருக்கு, ரைட்டு இங்கே இருக்கு. கரெக்டா? இப்போ மிட்டு கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் மிட்டு. ரைட், மிட்டு என்னது, இது. கரெக்ட். ஸோ இப்போ வந்து இதோடைய டிஃபரன்ஸ் என்ன, which is 3 minus 1 2. ஓகே, இங்கே மிட் பிளஸ் கே என்ன, மிட் பிளஸ் கே இது என்னது 3 minus 3 m plus k. m இங்கே இருக்கா, m plus 2 3. இது வந்து 0. 2 is greater than 0. அப்போ என்ன அர்த்தம், இந்த சைடில் இது இந்த இடம் வந்து க்ளோஸாக இருக்குது நம்ம எக்ஸுக்கு. அப்போ லெஃப்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்காது. ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடம் கம்மியாக இருக்குது. அப்போ லெஃப்ட்டை இந்த சைடு மூவ் பண்ணிக்கணும் மிட் ப்ளஸ் 1க்கு. அப்போ லெஃப்ட் இங்கே வந்துடும். இப்போ லெஃப்ட்டும் ஆரும் ஒரே இதில் இருக்குது. கரெக்டா? ரைட், ஒரே இதில் தான் லூப்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ ஒரே இதில் இருக்குது, இல்லை லெஃப்ட் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கேருந்து நம்ம கே எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம். அந்த லெஃப்டில் இருந்து லெஃப்ட் ப்ளஸ் கே எலமெண்ட்ஸ் எடுத்து ஒரு அரேல போடுறோம். அப்போ இந்த 2ம் 3ம் ஒரு அரேல போட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எவ்வளோக்கு பைனரி சர்ச் பண்ணுறோம், ஃபுல் இதுக்கு பைனரி சர்ச் பண்ணல. 0லேருந்து லென் மைனஸ் கே, அதாவது லென்னா என்னா என் மைனஸ் கேக்கு தான் பைனரி சர்ச் பண்ணுறோம். ஸோ பைனரி சர்ச்ன்றதுனால log 2 to the base n minus k, இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் கோட். அதுக்கப்புறம் we are running a loop to store இந்த மிட் அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டார்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோன்னா அங்கேருந்து k டைம்ஸ் லூப் போட்டி அது எல்லாத்தையும் ஒரு அரேல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இது k டைம்ஸ். ஸோ log of n minus k ப்ளஸ் k. தனித்தனி லூப்னா ப்ளஸ் போடணும். இது ஏன் ப்ளஸ் போடுறோன்னா, ப்ளஸ் போடும்போது டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி விச் எவர் இஸ் கிரேட்டர் யூ டு டேக். log n minus 2 கேட்டராக இருந்தால் அதை எடுத்துக்கணும், k கேட்டராக இருந்தால் k எடுத்துக்கணும். Okay, so this is how this code works.